ஹே கைஸ், வெல்கம் டு our பியூட்டி சேனல். நேத்து வீடியோல கரூரோடைய கேஸோடைய கோர்ட்ல இருந்து என்னென்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நிஜமாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை நான் கார்ட்லயோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். பார்க்காதவங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு என்ன அப்டேட் சொல்லி வாங்க பார்க்கலாம். நேத்தே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா தூங்கிட்டு இருந்த விஜய் கட்சி வந்து இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டதும் உயிர் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேத்து சிபிஐக்கு மாற்றின உடனே கரூர் இழப்புல கூட விஜய் அவர்கள் லேட்டா தான் ரிப்ளை பண்ணாரு. ஆனா இந்த விஷயத்துக்கு உடனே வந்து ட்வீட் போட்டு நீதி வெல்லும்னு சொல்லி ட்வீட் போட்டது அந்த கட்சிக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா, அத தொடர்ந்து நெறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை அப்போ டிவிகே ஆஃபீஸ்ல வந்து ஆயுத பூஜை கொண்டாடினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்பதான் அந்த வண்டிக்கு எல்லாமே மாலை போட்டு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த வண்டியும் இப்போ வந்து போலீஸால அரெஸ்ட் செய்யப்பட்டுருச்சு. அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னால. ஸோ ஆயுத பூஜை கொண்டாட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, பனையூர்ல இருக்கிற தாவேகா கட்சியோடைய தலைமை ஆஃபீஸ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. கரூர்ல உயிரிழந்த பிறகு ஆனந்த் வந்து தலைமறைவா இருந்தாரு. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து அவர அரெஸ்ட் பண்றதுக்காக தேடிட்டு இருந்ததுனால தலைமறைவா இருந்தாரு. ஆனா இப்போ கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டதோ, தலைமறைவா இருந்த ஆனந்த் இப்போ விஜய வந்து சந்திச்சு சிலத பத்திலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய வீட்ல 20 நிமிஷமா இந்த சந்திப்பு நடந்துச்சுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன் இப்ப அவரு வெளிய வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதுனால, இப்போ போலீஸால அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி நமக்கு வந்த அப்டேட் படி விஜய் அவர்கள் வந்து கரூர்ல உயிரிழந்த மக்களுக்கு 20,00,000 ரூபாய் நிதி வழங்குறதா சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ புது அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவிகே கட்சியுடைய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிரிழந்த குடும்பத்துக்கு வாழ்நாள் முழுவதும் மாதம் மாதம் ரூ. 5,000 நிதி உதவி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு பிள்ளைங்க யாராச்சும் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா, அவங்களுடைய படிப்பு செலவ மொத்தமா ஏத்துக்கிறதாவும் இந்த அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. இது நிஜமாலே ஒரு நல்ல அறிவிப்பு தான். இந்த மாதிரி ஒரு நிதி உதவிய இதுவரை யாருமே பண்ணதில்லன்னே சொல்லலாம். நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்துல இந்த கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலுச்சாமிபுரத்துல தான் கரூருடைய கூட்ட நெரிசல்ல நெறைய பேர் உயிரிழந்தாங்க. இந்த இடத்த முன்னாடி இருந்த கட்சிகள் வந்து பெர்மிஷனுக்காக கேட்கும்பொழுது, இந்த இடத்த தர முடியாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த அப்ரூவ் குடுக்காம தடுத்திருக்காங்க. ஆனா, இப்போ மட்டும் எதுக்காக வேலுச்சாமிபுரத்த வந்து விஜய்க்கும், அதிமுகவுக்கும் குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு நல்ல கேள்விதான். விஜயோடைய கரூர் பிரச்சாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த அதிமுகவ வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட எதிர்பார்க்கப்படுது. அண்ட் எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து எப்போ விஜய் வந்து தன்னுடைய பிரச்சாரத்த ஆரம்பிப்பாருன்னு சொல்லி. ஆனா, அதுக்கு கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பிரச்சாரத்துக்காக போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ, அதோட அப்டேட் படி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே போடுறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில 2 நீதிபதிகள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன அமல்படுத்த 2 நீதிபதிகள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து 17ஆம் தேதி வந்து கரூருக்கு போறாருன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நான் அதையும் உங்களுக்கு போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஸோ, இப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூஸ்லி ஆனந்தும் வந்து வெளிய வந்து விஜய சந்திச்சுலாம் பேசிட்டாரு. ஸோ, இந்த கரூருக்கு திருப்பி போற பயணம் வந்து ரொம்ப பாதுகாப்பா அண்ட் பக்காவா பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த பயணம் ஏற்பாடுகளுக்காக 10 பேர் கொண்ட குழுவ வந்து அமைச்சிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. மறக்காம நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.